வெல்கம் டு டிஜிட்டல் டெக் லாங்கா யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்டா, ஒரு ஃபோட்டோவுக்கு பின்னால் இருக்கிற பேக்ரவுண்டை எப்படி ஒரு வெப்சைட்டை சூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறேன்னு பார்க்கலாம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி டிஜிட்டல் டெக் லாங்கான்னு இந்த யூடியூப் சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணலேண்டா, சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி உங்களோட ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் ஒரு வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெப்சைட் இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வெப்சைட்டுக்கு லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தான் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்கு வாங்க. இந்த வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா, அந்த 3 லைனை கிளிக் பண்ணி லாகின்/சைன் அப் அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக், கூகுள், இமெயிலை வச்சு சைன் அப் பண்ணலாம். நான் கூகுளை வச்சு சைன் அப் பண்ணுறேன். இப்போ எந்த இமெயிலுக்கு சைன் அப் பண்ணுறேன்னு இருக்குது. நான் ஒரு இமெயில் ஐடியை செலக்ட் பண்ணுறேன். இப்போ அடுத்த எனக்கு 2 பாக்ஸ் வருது. இந்த பாக்ஸ் 2ஐயும் டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணினோட டிக் பண்ணிவிட்டு சைன் அப் கொடுங்க. சைன் அப் கொடுத்தோடனே இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அப்லோட் இமேஜ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி எந்த இமேஜ் அப்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜ் அப்லோட் பண்ணுங்கள். நான் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கேலரியில் போய் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். ஓகே, நான் இந்த இமேஜ் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணிங்கன்னா அப்லோடிங்னு வந்தோன்றிருக்கும். இது ப்ராசஸுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். அது மட்டும் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இமேஜ் பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிட்டு. இப்போ நான் டவுன்லோட் ஹெச்டியை கிளிக் பண்ணுறேன். ஹெச்டியை கிளிக் பண்ணால் டவுன்லோட் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணால் ப்ராசஸிங் ஆகுது. இப்போ கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதுக்கப்புறம் டவுன்லோடு வரும். அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டவுன்லோட்னு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகுது. டவுன்லோட் ஆகிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் டவுன்லோட் ஆகி நான் அதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிட்டு. பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் எரேஸ் ஆகிருக்கு இமேஜ். இதுக்கு பின்னால் ஒரு வால் இருந்தால் இது வால் இல்லாமல் பேக்ரவுண்ட் எரேஸ் ஆன ஒரு இமேஜாக இருக்குது. இப்படியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்டா, டிஜிட்டல் டெக் லாங்கான இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களை இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.